வணக்கம். நான் உங்கள் டாக்டர் செந்தில்குமார் பேசுகிறேன். அதாவது வலி சீரியஸ். அதாவது வலி எப்படி உருவாகுது, வலியை எப்படி நாம் உணர்கிறோம், அதுதாங்க இன்றைக்கி பார்க்குறோம். அதாவது வலிங்கிறது ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய மாற்றத்தால் நாம் உணர்றது தான் வலி. அந்த வலியை எப்படி நம்ம உடலில் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இந்த ரிஸ்கில் நம்ம இப்படி கிள்றோம் அப்படின்னா, இந்த கிள்றதோட உணர்வு ஒரு வகையான நரம்பில் டிரான்ஸ்மிட் ஆகி டைரெக்டாக தண்டுவடம் ஸ்பைனல் கார்டு, நியர்பை ஸ்பைனல் கார்டுன்னு சொல்லுவோம், ஸ்பைனல் கார்டுக்கு போயிட்டு அங்கேருந்து ஸ்பைனல் கார்டுலேருந்து பிரெயினுக்கு போகுது. பிரெயினில் போயிட்டு இந்த மாதிரியான வலி ஏற்படுதுன்னு சொல்லி அதுலேருந்து ஒரு நரம்பு சென்சரி நர்வ்னு சொல்லுவோம், அந்த நரம்பு உங்களை கிள்றாங்க, நீங்கள் கையை இழுத்துக்குங்க அப்படின்னு ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணோம் நம்ம பிரெயின். இதுதாங்க வலி உருவாகக்கூடிய கதை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஐசியூவில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்துருக்கலாம். ரொம்ப சீரியஸாக இருக்கிற நோயாளிகளை பெரிய டாக்டர் பார்க்கும்பொழுது உடம்புல அப்படி கிள்ளி பார்ப்பாங்க. என்னன்னா, அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கிறவங்க உடல் அசைவு இருக்கா, அவங்களுடைய இது ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு, அதுக்காக இப்படி கிள்ளி பார்ப்பாங்க. அந்த கிள்ளி பார்க்கும்பொழுது அசைஞ்சாங்கன்னா அந்த வலியோட உணர்வு அந்த பேஷண்ட்டுக்கு தூண்டி விடும்போது அவங்க உடம்பு அசைப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க, முகத்துலேயோ இல்லை உடல்லையோ ஏற்படும். இப்படி தாங்க வலியை உணர்றோம் நாம. இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும்னா, ஒரு நெருப்பு இருக்கு, கையை கொண்டு போய் அதை சுட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, போன உடனே கிட்ட போகிற வரைக்கும் அந்த ஹார்ட் ஃபீல் ஆகும். அதே நெருப்பு தொட்ட உடனே சுடும். சுட்ட உடனே என்ன பண்ணுவோம், கொண்டு போன வேகத்தை விட 2 மடங்கு அப்படின்னு நம்ம இழுப்போம் கையை. அதுதான் அந்த வலி ஏற்படுத்தக்கூடிய உணர்வு. இப்படி தான் நம்ம உடம்புல ஒவ்வொரு வலியும் ஏற்படுது. அதை எப்படி பிரெயின் லெவலில் கண்ட்ரோல் பண்ணுதுங்கிறத அடுத்த இதில் பார்க்கலாம்.